317 எப்படி ஆன்லைன்ல அப்லோட் பண்ண போறோங்கிறத தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். இதுக்கு நமக்கு தேவையானது மொபைல்ல உள்ள 2 ஆப் தான். ஒண்ணு டாக்குமெண்ட் ஸ்கேனர்ங்கிற ஆப், இன்னொன்னு நம்ம குரோம் ப்ரௌசர். குரோம் ப்ரௌசர் ஆட்டோமேட்டிக்கா நம்ம ஃபோன்ல இருக்கும். டாக்குமெண்ட் ஸ்கேனர் மட்டும் நம்ம Play Storeல போய் டவுன்லோட் பண்ணிக்கணும். டாக்குமெண்ட் ஸ்கேனர் ஆப்பை டவுன்லோட் பண்ணதுக்கு அப்புறம் டாக்குமெண்ட் ஸ்கேனர்ங்கிற ஆப்பை ஓப்பன் பண்ணுறோம். பிடிஎஃப் வந்து சர்ச்சபிள் பிடிஎஃபாக மாற்றுறதுக்காண்டி நம்ம இந்த டாக்குமெண்ட் ஸ்கேனருங்கிற ஆப்பை யூஸ் பண்ணுவோம். ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு இம்போர்ட் கேலரிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் உங்கள் டாக்குமெண்ட்டு பேஜ் வைஸாக கிளிக் பண்ணிவிட்டு இம்போர்ட்டுங்கிறத கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு உங்களுக்கு அந்த எட்ஜஸ் வந்து கொஞ்சம் இன்கன்வீனியண்ட்டாக இருந்தால் அதை சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்படி கிளிக் பண்ணி எட்ஜஸை கரெக்ட் பண்ணதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டுங்கிற இதை கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு கொடுத்ததுக்கப்புறம் மேலே உள்ள அந்த ஃபைல் நேமை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸ்பெஷல் கேரக்டரோட ஃபைல் நேம் இருந்தால் அந்த பிடிஎஃப் வந்து ஒழுங்காக அப்லோட் ஆகாது. அதனால் ஸ்பெஷல் கேரக்டர் இல்லாமல் நம்ம இந்த ஃபைலுக்கு நம்ம நேம் கொடுக்கோம். கீழே தெரிகிற அந்த க்ரீன் கலர் டிக்கை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் மறுபடியும் அந்த ஃபைல் நேம் ஷோ ஆகும். அந்த ஃபைல் நேமை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கப்புறம் அந்த ஒரு பேஜை கிளிக் பண்ணுங்கள். ஏதாவது ஒரு பேஜை கிளிக் பண்ணால் போதும். கீழே உள்ள சேவ்ங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். சேவ் என்டையர் டாக்குமெண்ட்டுங்கிறத கிளிக் பண்ணிவிட்டு செர்ச்சபிள் பிடிஎஃப்னு சொல்லி இருக்கும், அதை எனபிள் பண்ணி விட்டுக்கோங்க. விட்டுட்டு சேவ் மை டிவைஸ்ன்னு சொல்லி கொடுங்க. அதுக்கப்புறம் ஃபைல் லொக்கேஷனை சூஸ் பண்ணிக்கோங்க. நம்ம சூஸ் பண்ண ஃபைல் லொக்கேஷனில் தான் இந்த பிடிஎஃப் சேவ் ஆகும். அதனால் எந்த ஃபைலில் சேவ் ஆகணும்னு நினைக்கிங்களோ அந்த ஃபைலை கிளிக் பண்ணுங்கள். அப்படின்னா அப்லோட் பண்ணதுக்கு ஈஸியாக இருக்கும். சக்ஸஸ்ஃபுல்லாக பிடிஎஃப் ஜெனரேட் ஆகிட்டு இப்போ குரோம் ப்ரௌசரை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிட்டு அந்த 3 லைன் டாட்டா கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் டெஸ்க்டாப் சைடுன்னு வரும், அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கப்புறம் இப்படி ஷோ ஆகும். இதில் ஃபஸ்ட்டு ஈகோ ஃபைலிங்னு சொல்லி இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு ஸ்டேட்டை சூஸ் பண்ணுங்கள். நம்ம தமிழ்நாடுங்கிறதுனால தமிழ்நாடை சூஸ் பண்ணிக்கிட்டோம். அதுக்கப்புறம் யூசர் நேம்ங்கிறதுனால உங்கள் ஃபோன் நம்பரை டைப் பண்ணுங்கள். டைப் பண்ணிவிட்டு பாஸ்வேர்டில் உங்கள் பாஸ்வேர்டை கொடுங்க. உங்கள் பாஸ்வேர்டு உங்களுக்கு தெரியணும், நீங்கள் டைப் பண்ணுற பாஸ்வேர்டு உங்களுக்கு தெரியணுங்கப்போ கீழே ஷோ பாஸ்வேர்டுன்னு சொல்லி இருக்கும், அந்த சின்ன பாக்ஸை கிளிக் பண்ணால் நீங்கள் மேலே டைப் பண்ணக்கூடிய பாஸ்வேர்டு ஷோ ஆகும். கேப்சாவை அப்படி பார்த்து டைப் பண்ணிக்கோங்க. கரெக்ஷன் இல்லாமல் பார்த்து டைப் பண்ணிக்கோங்க. இப்போ ப்ளூ கலர் பாக்ஸில் லாகின் சொல்லி இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். இப்போ மேலே பார்த்தீங்கன்னா கிளிக் ஹியர்னு இருக்கும், அந்த கிளிக் ஹியரை கிளிக் பண்ணி மறுபடியும் பாஸ்வேர்டை என்ட்ரு பண்ணுங்கள். பாஸ்வேர்டை என்ட்ரு பண்ணும்போது உங்களுக்கு மறுபடியும் அந்த நம்ம டைப் பண்ணக்கூடிய பாஸ்வேர்டு உங்களுக்கு தெரியணுங்கப்போ ஷோ பாஸ்வேர்டுங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு லாகின்ங்கிற அந்த ப்ளூ கலர் பாக்ஸை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ டைரெக்டாக நம்ம ஐடிக்குள்ளே போயிடும். ஐடிக்குள்ளே போனதுக்கப்புறம் அந்த 3 லைனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கப்புறம் இப்போ இதில் போர்ட்ஃபோலியோன்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். அப்புறம் சர்ச் கேஸுங்கிறத கிளிக் பண்ணுங்கள். அப்புறம் அட்வான்ஸ் சர்ச்சுன்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு அதில் டிஸ்ட்ரிக்டை செலக்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நம்ம எந்த கோர்ட்டுக்குள்ளே ஃபைல் பண்ண போகிறோமோ அந்த கோர்ட்டோட நேமை செக் பண்ணி பார்த்து கிளிக் பண்ணுங்கள். கேஸ் நம்பர்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு கேஸ் டைப்பை கிளிக் பண்ணி நம்ம கேஸ் என்ன டைப்போ அதை பார்த்து சர்ச் பண்ணி கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கப்புறம் கேஸ் நம்பரை டைப் பண்ணுங்கள். கேஸ் நம்பரை டைப் பண்ணதுக்கப்புறம் பக்கத்தில் இயர் இருக்கும், இயரையும் கொடுத்துட்டு கோ கொடுங்க. கோ கொடுத்ததுக்கப்புறம் கொஞ்சம் சர்ச் ஆகும். சர்ச் ஆனதுக்கப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா கீழே நம்ம கேஸ் நம்பரோடு வந்திருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணிவிட்டு ரைட் சைடு மூவ் பண்ணிங்கன்னா ஆட் கேஸுன்னு சொல்லி இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஆட் கேஸை கிளிக் பண்ணதுக்கப்புறம் மேலே பாப்பப் வரும், அதை க்ளோஸ் பண்ணிக்கோங்க. க்ளோஸ் பண்ணிவிட்டு மை கிளைண்ட்டுன்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் யாருக்காக வாரீங்க, ப்ராசிக்யூஷன் சைடா இல்லை அக்யூஸ்டு சைடாங்கிறத பார்த்து கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம அக்யூஸ்டு சைடுங்கிறதுனால
அக்யூஸ்டை கிளிக் பண்ணிக்கிட்டோம். கிளிக் பண்ணிவிட்டு அந்த லிட்டிகேட் நேமில் நம்ம அக்யூஸ்டோட நேமை கொடுக்கும். அந்த பாக்ஸை கிளிக் பண்ணிவிட்டு ப்ளூ கலர் சின்ன பாக்ஸை கிளிக் பண்ணிட்டு அதில் நம்ம அக்யூஸ்டு நேமை டைப் பண்ணிக்கிடுதோம். டைப் பண்ணிவிட்டு மொபைல் நம்பர், நம்ம மொபைல் நம்பர் அல்லது அக்யூஸ்டோட மொபைல் நம்பரை கொடுத்துட்டு சப்மிட்டுங்கிறத கிளிக் பண்ணிவிட்டு மேலே பாப்பப்பை க்ளோஸ் பண்ணிடுதோம். இப்போ கேசஸை சக்ஸஸ்ஃபுல்லாக ஆட் பண்ணியாச்சு. இப்போ மறுபடியும் 3 லைனை கிளிக் பண்ணி இப்போ பேமெண்ட்ங்கிறத கிளிக் பண்ணுங்கள். பேமெண்ட்ங்கிறத கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கப்புறம் நம்ம ஆட் பண்ண கேஸுங்கிறதுனால சர்ச் மை கேஸ்ன்னு கொடுத்துட்டு இங்கே செலக்டை கிளிக் பண்ணிவிட்டு அதில் நம்ம கேஸ் நம்பரை டைப் பண்ணுறோம். டைப் பண்ணிவிட்டு கீழே ஷோவாகும் நம்ம கேஸ் நம்பர், அதை கிளிக் பண்ணிக்கிட்டோம். கிளிக் பண்ணிவிட்டு பாப்பப் வரும், அந்த பாப்பப்பை க்ளோஸ் பண்ணிக்கோங்க. க்ளோஸ் பண்ணிவிட்டு செலக்ட்டுங்கிறத கிளிக் பண்ணி அதில் பார்ட்டி நேமை கிளிக் பண்ணிக்கிட்டுதோம். கிளிக் பண்ணிவிட்டு ஃபோன் நம்பருங்கிறதுல நீங்கள் இப்போ கையில் வச்சுருக்க மொபைல் நம்பரோட ஃபோன் நம்பரை டைப் பண்ணிக்கோங்க. ஏன்னா இந்த ஃபோன் நம்பருக்கு ஓடிபி வரும். அப்புறம் அமௌண்ட்டுங்கிறதுல நீங்கள் எந்த பெட்டிஷன் போடுறீங்க அதுக்கு எவ்வளோங்கிற அமௌண்ட்டை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ கீழே பார்த்தீங்கன்னா கீழே ஐ அக்ரின்னு சொல்லி ஒரு பாக்ஸ் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கெட் ஓடிபி கொடுங்க. ஓடிபி வந்துடும். அந்த பாப்பப்பை க்ளோஸ் பண்ணிவிட்டு உங்கள் மொபைல் நம்பருக்கு எஸ்எம்எஸ் வந்திருக்கும் ஓடிபி. அந்த நம்பரை பார்த்து என்டர் ஓடிபிங்கிறதுல கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு ஓடிபியை பார்த்து டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணதுக்கப்புறம் சைடில் வெரிஃபை ஓடிபின்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். அப்புறம் ரெசர்வ் பேன்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கப்புறம் ஐ அக்செப்ட் ஆல்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிவிட்டு சப்மிட்ங்கிறத கிளிக் பண்ணுங்கள். ஓகே கொடுங்க. ஓகே கொடுத்ததுக்கப்புறம் ப்ராசஸ் ஆகும். ப்ராசஸ் ஆனதுக்கப்புறம் அதில் கூகுள் பேங்கிறத கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு கீழே கண்டினியூ பேங்கிறத கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கப்புறம் இது ஆட்டோமேட்டிக்காக உங்கள் ஜிபேக்குள்ளே போகும். அங்கே நீங்கள் உங்கள் பாஸ்வேர்டை போட்டு பே பண்ணிக்கோங்க. பே பண்ணதுக்கப்புறம் இப்படி ப்ராசஸ் ஆகும். ரீஃப்ரெஷ் எதுவுமே பண்ணிடாதீங்க. ரீஃப்ரெஷ் பண்ணிங்கன்னா அந்த அமௌண்ட்டு கேன்சல் ஆயிரும். அதனால் நீங்கள் எதுவுமே டச் பண்ணாமல் வாட்ச் மட்டும் பண்ணுங்கள். வாட்ச் பண்ணதுக்கப்புறம் இது ஆட்டோமேட்டிக்காக மறுபடியும் நம்மளுடைய அந்த ஈகோட் ஐடிக்குள்ளேயே போயிடும். அங்கே பிரிண்ட் அக்னாலஜ்மெண்ட் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணதுக்கப்புறம் நம்ம இப்போ கட்டின பேமெண்ட்டுக்கு பிடிஎஃபாக அது டவுன்லோட் ஆயிரும். மறுபடியும் 3 லைனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு ப்ளீடிங்ஸை கொடுங்க. ப்ளீடிங்ஸ்னு இருக்கும், அதை கொடுங்க. நம்ம ஆட் பண்ண கேஸுங்கிறதுனால சர்ச் மை கேஸ்ன்னு கொடுத்துட்டு செலக்டில் நீங்கள் கேஸ் நம்பரை இல்லைன்னா பார்ட்டி நேமை அடிச்சிங்கன்னா வரும். கேஸ் நம்பர் கீழே வரும், அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் மை கிளைனில் நம்ம யாருக்காக வரமோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. என்டர் ஃபைல் நேமில் ஃபைல் நேமை கொடுங்க. 317 நான் 317 கொடுத்துட்டு சூஸ் ஃபைல் கொடுங்க. சூஸ் ஃபைல் கொடுத்ததுக்கப்புறம் ஃபைலுங்கிறத கொடுங்க. கொடுத்ததுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக நம்ம ஸ்டோரேஜுக்கு போகும். நீங்கள் எந்த ஃபைலில் நீங்கள் அந்த பிடிஎஃபை சேவ் பண்ணி வச்சுருந்தீங்களோ அந்த ஃபைலை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு அந்த ஃபைலை கிளிக் பண்ணுங்கள். அந்த பிடிஎஃபை சர்ச் பண்ணி அந்த பிடிஎஃபை பார்த்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் சைடில் பார்த்தீங்கன்னா தெரியும் 317 போக்சோன்னு சொல்லி அதில் இருக்கும், அப்லோட் ஆகிட்டு. ஆட் ஃபைல் கொடுங்க. ஆட் ஃபைல் கொடுத்ததுக்கப்புறம் கீழே அப்படியே ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்லோட் பண்ண ஃபைலு அதில் காமிக்கும். 317 அண்ட் ஃபைல் நேமும் அதில் காமிக்கும். சப்மிட் கொடுங்க. சப்மிட் கொடுத்ததுக்கப்புறம் அடிஷன் சக்ஸஸ்ஃபுல்னு வரும், அந்த பாப்பப்பை க்ளோஸ் பண்ணிக்கோங்க. க்ளோஸ் பண்ணதுக்கப்புறம் மறுபடியும் அந்த 3 லைனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு டிராஃப்ட் ப்ளீடிங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் நம்ம கேஸ் நேமும் கோர்ட் நேமும் தெரியும். அப்புறம் வியூ டாக்குமெண்ட்னு சொல்லி இருக்கும், அதை கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா நம்ம அப்லோடு பண்ண டாக்குமெண்ட்டு அங்கே ஷோ ஆகும். இப்போ அப்படி ரைட் சைடாக நம்ம ஸ்க்ரோல் பண்ணோம்னா பேமெண்ட் இருக்கும், அதை கிளிக் பண்ணி கீழே தெரியும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. பேமெண்ட் பண்ண ஐடியோட ரெஃபரன்ஸ் நம்பர். அப்புறம் சப்மிட்ங்கிறத கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கப்புறம் சப்மிட்டட் சக்ஸஸ்ஃபுல்லின்னு சொல்லி வந்துடும். அந்த பாப்பப்பை க்ளோஸ் பண்ணிக்கோங்க. க்ளோஸ் பண்ணிவிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா டிராஃப்ட் ப்ளீடிங் 2ன்னும் கம்ப்ளீட்டட் 73ன்னு சொல்லி மேலே காமிக்கும் க்ரீன் கலர் பாக்ஸில்.
நீங்கள் இப்போ ரீஃப்ரெஷ் பண்ணிங்கன்னா ரீஃப்ரெஷ் பண்ணும்போது அது டிராஃப்டில் இருந்து கம்ப்ளீட்டுக்கு மாறிடும். அதோட நம்பர் சேஞ்ச் ஆகியிருக்கதை நீங்கள் பார்க்கலாம். நீங்கள் கம்ப்ளீட் ப்ளீடிங்கிறத கிளிக் பண்ணி பார்க்கும்போது நம்ம இப்போது லேட்டஸ்ட்டாக ஃபைல் பண்ண நம்பர் அங்கே தெரியும். 370 நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக அப்லோட் பண்ணியாச்சு.